தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசம்பிளி பார்த்துட்டு இந்த லைவில் டக்குன்னு முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டாக ஆடிட் பண்ணி வச்சுருக்கேன், ஆதாரம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, தேவைப்படுற சமயத்தில் வெளியிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்ல. எனக்கு அப்போலேருந்து ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த 3 டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாரு? எதுவாக இருக்க முடியும்? அந்த 3 டிபார்ட்மெண்ட்டு இதுவாங்கிற ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ யாரை குறி வச்சு இது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அசம்பிளியில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆனந்த் அவர்கள் ஒரு 50 செகண்டில் பதிவு செஞ்சாருங்க. அவர் 50 செகண்டில் அந்த மேட்டரை சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை என்கிட்ட கேட்டாருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருங்க. உண்மைக்குமே கேளுங்க, நம்ம யார் பின்னாடி இருக்கோம், எப்பேற்பட்ட தலைவர் பின்னாடி இருக்கோங்கிற அந்த பிரதானமான உணர்வு உங்களுக்கு வரும். இது 2வது விஷயம். 3வது பிரதானமான விஷயம், இன்னைக்கு 110 விதியின் கீழே ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து முதலமைச்சரோட அந்த காப்பீடு திட்டம், விரிவான காப்பீடு திட்டத்தோட தொகையை 5 லட்சத்திலேருந்து 25 லட்சமாக மாற்றிருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த காப்பீடு விஷயத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போகிறது, எங்கே போனால் எனக்கு இந்த காப்பீடு கிடைக்கும், 25 லட்சங்கிறது பெரிய விஷயம், எனக்கு இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அசத்தல் அறிவிப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 3 வகையான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதலமைச்சர் பேசுனதை நம்ம கேட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும். முதலமைச்சர் சொன்னதை முதலமைச்சர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் தான் நினச்சேன், ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, 3 டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார், ஆடிட் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் டெண்டர் அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டாக இருக்க ஏராளமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் பிரதானமாக கணிக்கிறேன். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போனோம்னா, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சி, அதாவது ஒரு வார்த்தைகளில் நம்ம சொல்லணும், இல்லை அமைச்சர் பெருமக்கள் வழியில் நம்ம சொல்லணும்னா, ஏவா வேலு அவர்களோட அந்த டிபார்ட்மெண்ட்டு, KN நேரு அவர்களோட டிபார்ட்மெண்ட்டு, இன்றைக்கி அசம்பிளியில் பேசுனாங்கல்ல ஐயா மூத்தவர் பெரியசாமி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் 2 டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்க ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த டெண்டர் விஷயத்தை நீங்கள் நல்லா செக் பண்ணிங்கன்னா அந்த 3 விஷயம் தான் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் தான் மிச்ச டிபார்ட்மெண்ட் அத்தனையுமே இருக்கும். அப்போ பெரிய ஊழல், முறைகேடு, மோசடினா எங்கே டெண்டர் அதிகமாக இருக்கோ அங்கே தான் முதல்ல கணிச்சிருப்பாங்க. என்னோட நம்பிக்கை இதுவாக இருக்குது. இல்லைங்க, இதில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 விஷயத்தை கூட முதலமைச்சர் செஞ்சுருக்கலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டாஸ்மார்க்கையும் மின்சார வாரியத்தையும் பார்த்துக்கிட்டார்ல, அந்த காலகட்டமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த சேகர் பாபு இருக்கார்ல, அறநிலையத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக சொல்கிறேன், 3 டிபார்ட்மெண்ட் அந்த விஷயங்கள் ஆதாரத்தோட எல்லாமே அவரோட டேபிளில் இருக்குது. பட் எப்போ வெளியிடலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. எப்போ சொல்லலாம்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில், நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்கையை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க? நம்மளுடைய அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த அறநிலையத்துறையில் வெள்ளரிக்கை வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலையும் நம்மளுடைய அண்ணன் ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்போது வெள்ளரிக்கையை மீன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல அறநிலையத்துறையும், பொதுப்பணித்துறையும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வரலாம். பட் முதலமைச்சர் வெளியிடும் போது தான் அது எந்த டிபார்ட்மெண்ட், என்ன விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட தரவோட நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆடிட் பண்ணா எல்லாமே கண்டுபிடிச்சலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன். இந்த செய்தியை பாருங்களேன். பெண்களுக்கான நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த நிதிகளை பயன்படுத்துறதுல ஒரு ஆடிட் பண்ணுறாங்க. கடந்த 5 வருஷத்தில் நடந்ததை போன மார்ச் மாதத்தில் சிறப்பு ஆடிட் பண்ணுறாங்க. ஒரு 10 மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த ஆடிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 107 கோடி மோசடி நடந்திருக்கு. நம்மளுடைய பணம், உங்களுடைய பணம், என்னோட பணம், வரி பணத்தை பெண்களோட முன்னேற்றத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தின் மூலமாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதோட பில்லெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லில் நிறையா ஃபோர்ஜரி இருந்திருக்கு. அதை தாண்டி மிக முக்கியமாக
இந்த பெண்களுக்கான பயனாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யார் பயன்படுறாங்கல்ல, அந்த பயன்படுறவங்க அத்தனை பேருமே இந்த அதிகாரிகளோட சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இவங்களை வச்சு பயன்படுறாங்க, செஞ்சாங்க, போனாங்கன்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணாமல் ஏற்பாடு பண்ணதா கணக்கு காமிக்கிறது, ஒரு நிகழ்வுக்கு போகாமல் போனதா கணக்கு காமிக்கிறது. போலி பில் மூலமாக அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் 107 கோடி. ஒரு விஷயத்தை ஆடிட் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய உண்மைகள் கிடைக்குங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு பிரதானமான உதாரணம். அப்போ 3 டிபார்ட்மெண்ட்டையும் பெரிய லெவலில் நிறையா டெண்டர் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்கப்படுற டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் பண்ணால் என்னென்ன உண்மைகள் கிடைக்கும் எடுத்து பாருங்களேன், எடுத்து யோசிச்சு பாருங்களேன். இதில் இப்போ 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாதி தான் முடிஞ்சிருக்கு, இதில் 50% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்ல பெண்டிங் இருக்கு. அப்போ ஓவரால் நீங்க செக் பண்ணீங்கன்னா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க நினைச்சாவே தலை சுத்துதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது பாயிண்ட். இப்போ ரெண்டாவது விஷயம் தொடர்களே, பொதுவாக ஒரு நடிகர் கொடைக்கானல போய் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க நான்லாம் என்ன பண்ணுவோம், இப்படிலாம் சிந்தனைகள்லாம் நமக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியல. கொடைக்கானல் ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அங்கே போகலாமா இங்கே போகலாமா ஷூட்டிங்க்கு நடுவில் இப்படிலாம் நம்ம யோசிப்போம். பொதுவாக இப்படித்தான் எல்லா நடிகருமே யோசிப்பாங்க. ஆனால் நம்ம நடிகர் மட்டும் கிடையாது, தலைவருங்கிறத ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் போயிட்டு அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன அவர்கள் இன்னைக்கு அசம்பிளியில் சொல்றாங்க, நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். அதை கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை, நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். ஒரு மனுஷன் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. கொடைக்கானல் போகிறாரு, அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. என்னடா நடந்து வந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறப்போ இங்கே சாலை வசதி இல்லைங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. சாலை வசதி இல்லைங்கிறப்போ இந்த 250 குடும்பம்னால இங்கே சாலை போட்டு கொடுக்காம இருக்காங்க, நம்ம போட்டு கொடுத்துடலாமா சொந்த செலவில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாரு. அப்போது என்னன்னு அவர்கள் சொல்கிறாங்க, ஐயா பேனரே நம்மளை வைக்க விட மாட்டாங்க, நம்ம எங்கே இங்கே ரோடு போடுறது, நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா செயல்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 5 நாட்களில் அவர் என்னன்னு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அங்கே சாலை போடணும் நம்ம சொல்லியிருந்தோமே, அந்த மேட்ரு என்னாச்சுன்னு கேட்க போது போன ஆட்சியிலே அதற்கான டெண்டர் கடைசி நேரத்தில் போட்டிருக்காங்க, அந்த டெண்டர் செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. ஓகே, வேலை நடக்குது இல்லை, ரோடு போடுறாங்கல்ல, அப்படி ரோடு போடுறதுக்கான எந்த வேலையும் நடக்கலைன்னா ரோடு போடுறதுக்கான வேலையை ஆரம்பிங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது, அந்த வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு முதலமைச்சர், இன்னைக்கு அவர் முதலமைச்சருங்க, ஆனால் அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட இந்த 250 குடும்பம்னால இங்கே ரோடு போடாமல் வச்சுருக்காங்கல்ல, நம்ம பண்ணுவோம் தன்னுடைய சொந்த காசில் ரோடு போடுவோம்னு நினைக்கிறாருங்க அந்த குடும்பத்துக்காண்டி. அங்கே போனார், வண்டியில் வந்தார், ஹாய் காமிச்சார், அந்த மக்களோட சந்திச்சார், பார்த்தாரு மட்டும் கிடையாதுங்க, அந்த மக்களோட அடிப்படை பிரச்சனை. ஏன்னா ஒரு இடத்துல சாலை போட்டிங்கனாவே அங்கே ஒரு வர்த்தகம் வரும், அங்கே ஒரு வியாபாரம் வரும். அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் எந்த உள்ள ரோடு போடுங்களேன், முதல்ல ஒரு கிராமத்தில் போடக்கூடிய ரோடு தான் அந்த கிராமத்தை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டே போகும். அந்த ஒரு விஷயத்த அந்த மனுஷன் அங்கே யோசிச்சிருக்காருங்க. பா, நான் மிரண்டேங்க. நல்ல வேலை இந்த மாதிரி தகவல்கள்லாம் என்னானந்தவர்கள் அசம்பிளியில் பதிவு செஞ்சது, அவை குறிப்பில் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கிறதெல்லாம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்குங்கிறதா நான் சொல்ல வர்ற 2வது பாயிண்ட். இப்போ கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு அங்கே ரோடு போடப்படும் அப்படிங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். இது 2வது விஷயங்க. இப்போ 3வது பிரதானமான விஷயம், இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் 3 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. ஒன்று மருத்துவத்துறை சார்ந்த அறிவிப்பு, இன்னொன்று பால் கொள்முதல் சார்ந்த அறிவிப்பு, இன்னொன்று பிரதானமானது எம்எல்ஏக்கான அந்த காரு உதவியாளர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ காரு உதவியாளருங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பால் கொள்முதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட்டுறவுல பாலை கொள்முதல் பண்றதுல ஊக்கத்தொகையா பாத்தீங்கன்னா 2 ரூபாய் ஏத்திருக்காங்க. அதே நேரம் கொள்முதல் 1 ரூபாய் ஏத்திருக்காங்க. டோட்டலா 3 ரூபாய் ஏத்தி 41 ரூபாய்க்கு இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு அற்புதமான விஷயம் தான். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இதனால பயனடைவாங்க. அரசாங்கத்துக்கு இதனால கூடுதல் செலவா வருஷத்துக்கு 300 கோடி இருக்க போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்வோங்கிறதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆல்ரெடி நெல்லுக்கு செஞ்சுட்டாங்க, கரும்புக்கு செஞ்சுட்டாங்க, பயிர்க்கடன் விஷயத்துல
விஷயத்தில் தன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி பாலுக்கும் வந்துட்டாருங்க, டோட்டலாக கவர் பண்ணிட்டாரா. இப்போ பிரதானமாக நிறையா பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த முதலமைச்சரோட விரிவான காப்பீடு திட்டம் தான். 5 லட்சத்துலேருந்து இப்போ 25 லட்சமாக கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆயிருக்கு. நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருந்தோம். அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம செயல்படுத்தியிருக்கோங்கிறது நான் சொல்ல வர்ற மேஜரான விஷயம். சரி ப்ரோ, உங்கள்கிட்ட இப்போ காப்பீடு அந்த அட்டை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி அட்டை இல்லைன்னா நீங்கள் அட்டைக்கு அப்ளை பண்ணணும். இந்த அட்டையை எங்கே போய் அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கூட அங்கே போய் தகவல் கேட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரேண்டமாக வந்து சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கூகுளில் காமிச்சிரும். ஆன்லைனில் பண்ணுறது இல்லை இ சேவை மையத்தில் போய் பண்ணுறது அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணுறது, உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணலான்னா எனக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். நம்பர் 1, உங்கள்கிட்ட வந்து ரேஷன் கார்டு இருக்கணும், உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். அதை தாண்டி வருமான சான்று ரொம்ப மஸ்ட்டு. அதாவது உங்கள் குடும்ப வருமானம் 1,20,000 தான் இருக்குது அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த வருமான வரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த காப்பியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டாவே சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் இந்த வருமான வரி சம்மந்தப்பட்டதில் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சதில் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வருமான வரி சர்டிஃபிகேட் தேவையில்லை. மாற்றுத்திறனாளி இருக்கிற குடும்பத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதை பற்றி கூடுதலான பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு கூடுதலான பல தகவல்கள், ஏன்னா இதுக்குன்னு தனியாக அங்கே ஆஃபீஸர் எல்லாருமே இருக்காங்க, அங்கே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கார்டு வந்துச்சுன்னா அந்த கார்டை நீங்கள் பார்த்தாவே இந்தந்த ஆஸ்பத்திரியில் இந்தந்த விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னா அந்த ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் அட்மிட் ஆகி இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி காப்பீடு திட்ட அடிப்படையில் வந்திருக்கேங்க, எனக்கு சிகிச்சை கொடுங்கிறப்போ உங்கள் காப்பீடு கார்டை வாங்கி கிளைம் பண்ணி அவங்க உங்களுக்கான மருத்துவத்தை கொடுத்துருவாங்க. மருத்துவத்தை நீங்கள் வந்து ₹1 செலவில்லாமல் உங்களுக்கான பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்துக்கலாம். இது முன்னாடி 5 லட்சமாக இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷனுக்கு 7 லட்சம் அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 5 லட்சம் காப்பீடில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, 2 லட்சம் கை காசு கட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ 25 லட்சமாக அவர் மாற்றும் போது இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல. அந்த ஒரு கார்டை வச்சு அந்த குடும்பம் எல்லாத்தையுமே செஞ்சுக்க முடியுங்கிறப்போ கிட்டத்தட்ட 5 மடங்கு பணம் இங்கே உயர்த்தப்பட்ட போது ஏழை எளிய மக்களுக்கு இந்த கார்டு வந்து ஒரு பிரதானமான அந்த உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இருக்கிற தொகையை 5 மடங்கு ஏற்றுனதுங்கிறது உண்மைக்குமே சொல்கிறேன், வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்றி காமிச்சிட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 110 கீழ் விதியில் இந்த ஒரு அறிவிப்பு வரும், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுமாங்கிறது என் தாட் ப்ராசஸில் இருக்கும்போது இல்லைப்பா பண்ணிடலாம்பா, இதை நம்ம செஞ்சிடலாம்பா அப்படின்னு சொல்லி அதையும் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.